சில ஊழல்களில் சம்மந்தப்பட்டவங்களை பாதுகாத்ததா ஒரு கேள்வி, ஒரு செய்தி இருக்கு. ஆருத்ரா ஊழலில் யார் இருந்தாங்க? சரி, ரைட்டு, நீங்கள் இவ்வளோ தூரம் படிச்சு வரதுன்னு ஐபிஎஸ் ஐஏஎம்லாம் படிச்சீங்கல்ல, இந்த பாஜகவுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, இன்னைக்கு சொல்றீங்கல்ல தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாது அப்படின்னு சொல்றீங்கல்ல. நான் கேட்குறேன், அன்னைக்கு தெரியாதா உங்களுக்கு? நீங்க இப்போ நல்லா படிச்சு இதில் வேற விஜயகாந்த் வேற இன்டர்ன்ஷிப் வேற எடுத்துட்டு வந்தீங்கல்ல, நீங்க அந்த இன்டர்ன்ஷிப் எடுத்ததில் உங்களுக்கு தெரியாதா மத்திய கட்சியோட ரோல் என்ன, மத்திய நேஷனல் பார்ட்டியோட ரோல் என்ன? ஒரு பாஜக மாதிரி சித்தாந்த ரீதியில் இருக்கிற கட்சியில் நம்ம சேர்ந்தா நம்மளுடைய கொள்கைக்கு ஒத்து வருமா? உங்களுடைய பார்வை என்ன? நீங்க எதுக்கு பாஜக முதல்ல சேர்ந்தீங்க? அது ஆளுங்கட்சியா இருக்க சேர்ந்தீங்களா? அதோட கொள்கை சித்தாந்தம் உங்களுக்கு தெரிஞ்சானு சேர்ந்தீங்க. இப்போ சொல்றீங்க தேசிய கட்சிகள்லாம் மாநில பிரச்சனைகளை புரிஞ்சுக்காதுன்னு இப்போ பேசுறீங்க. நீங்க தமிழ் உணர்வு, தமிழர்களோட இது அந்த அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. நீங்க அப்பெல்லாம் ஒரு கட்சியில சேரும் பொழுது உங்களுக்கு பாஜக எந்த விதத்தில் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுது? இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயத்துக்கும் நீங்க சேரும்போது நீங்க என்ன மனநிலையில் சேர்ந்தீங்க? நீங்க நல்லா 9 வருஷ காலம் ஐபிஎஸ் இருந்தீங்க, மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு கட்சிகளை நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது, நீங்க பாஜக சேர்ந்தீங்க. அதனால இப்போ அவர் வெளில வந்திருக்கிறது கூட தமிழ்நாட்டில் இனிமேல் பாஜகவுக்கு செல்வாக்கு கிடையாதுன்னு பாஜக நல்லாவே தெரியும். அது எப்படி பார்த்து எந்த வேஷம் போட்டு வந்தாலுமே எங்க மக்கள் ஓட்டு போட மாட்டேன்றான். இனிமேல் அதிமுகவோட நீங்க சேர முடியாது, அதுவும் செல்வாக்கு எழுந்துன்னு இருக்கு. அப்போ நீங்க ஒரு புதுசா ஒன்று உருவாக்கணும். ஒரு சின்ன கோடுக்கு மேல பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய கோடை அண்ணாமலையை வச்சு போட வைக்கிறாங்க. அது அண்ணாமலை ஒரு வெள்ளை இதில் துணியில் கருப்பு புள்ளி இருந்தால் அதான் பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி இப்போ அதிமுக செல்வாக்கு எழுந்து போச்சு. இப்போ அந்த கருப்பு புள்ளி மாதிரி ஒரு அண்ணாமலையை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க பாஜக. இவர் கட்சியை வளர்க்கட்டும், இவர் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாரோ வளர்க்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்க்குற மக்களுக்கு இப்போ அண்ணாமலை வார் ரூம் மூலமாக வச்சு என்னென்ன இதெல்லாம் பண்ணாரு, இவரை பற்றி என்ன பெட்டிஷன்ஸ் அமித்ஷாக்கு போயிருக்கு, அமித்ஷா இவர்கிட்ட என்ன கேட்டாரு, இது ஒரு வதந்தி. நயினார் நாகேந்திரன் தரப்பை கேட்டிங்கன்னா அவங்க இது ஒரு வதந்தி, பெருசாக ஒரு வதந்தின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பெரிய விஷயத்தை வைக்கிறாங்க, பூகம்பம் மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இவ்வளவு விஷயம் அவர் மேல இருக்கு சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது.